உனக்கு கழட்டி விடு. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா குப்பரை நடக்குது, அதான் ஓட்ட போகலான்னு போகிறோம். எதுவுமே வேலைலாம் நினச்சோம், ஏதோ கண்ணன்னு ஒரு வேலை வந்துருச்சு. தூக்கிட்டு போ. சாப்பிட்டு நிமிருது. போகிறோமா போங்க. வண்டி எடுங்கடா. பைக் யாரா இப்படி தள்ளி விட்டவன்? தூத்துல கழட்டி விடலாம். அது ஒரு இடத்துல கழட்டி விட்டா தான் பத்திரமா இருக்கும். அதான் வரலாவா? லைட்டாக வரும். ரிவேர்ஸு. இழுத்து போட்டு போயிடாத சந்தோஷம். அவனே நடக்க முடியலன்னு கிடக்குறான் பாவம். அது அப்படியே மாட்டி ஜேசி போனது. ஜேசி பின்னாடி நேராக போயிடல விட. என்ன மாட்டுற? டாப்லிங் கையா, சென்டர் கையா? போல கட் பண்ண மாறு. இந்த பக்கம் போகலாம். போயிட்டு வந்துட்டு தபாய்ஸில் வேலையை செஞ்சு போடலாமா? டைம் இருந்தா கோழி கொண்டு பெயிண்ட் அடிச்சுட்டு. ஓகே, நம்ம கோழி கொண்டு பாருங்க நம்ம பாலுங்களாம் எப்படி பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்கன்னு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபினிஷிங் பண்ணலை. நீங்கள் தான் பண்ணணும். என்ன படுத்தணும்? இறக்கு. நல்ல இந்த பக்கம் போட்டியா? அதான் வெளுத்து பிடிக்க தேவையில்லை, பொட்டி கொடுத்தால. ஆட்ட வண்டியா? கையில் வைக்காத. ஆட்ட இருறா மாட்டாத. அவசரத்துல பிறந்தவன் நாட்டு அந்தான படம் அவசரம் கொடுக்க. சந்தோஷ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருல, அதுங்காட்டி அவசரம் உனக்கு. தொடச்சியா? அது அதில் பேர் மண்ணுக்கு மாதிரி. கேட்டோல் கூட லூஸ் விட முடியல நம்ம பொழப்பு. வேறு சும்மா தான் இருக்குது. நீ மாட்டிக்கோ. இதை மட்டும் குத்து அதே வந்துடும். அவ்வளோதான். போட்டி கிளீனா சூப்பர். தூக்குது. ஜேசி எடுத்தாட்டி நீ எடுத்துக்கோ. அப்படியே அதில் வந்து
ஜேசிபி வாங்கடா. அதெல்லாம் தேவையில்ல எங்களுக்குலாம். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வண்டியை மட்டும் எடுங்க. அதெல்லாம் வேண்டாம் விட்றாடே, அதை என்ன எடுக்கிறாடே, அதை அங்கே போய் கொட்டி விடுவாங்க கூட, அந்த போகிற பக்கம் போயிட்டு. ஆ அவர் வீட்டில் தான் இருப்பார், போகலாம். அவர் எங்கே போயிடுவார்? ஏய் சத்தம். அவங்களாம் வந்துட்டு அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஜேசிபியும் லோடிங் வீடியோ ஓட்டி நம்ம வண்டியில் லோடிங் வீடியோ ஓட்டி பல நாள் ஆகி போச்சு நண்பா. ஏதோ இன்றைக்கினாச்சும் ஒரு 2 நட குப்பை வருது, ஓட்டும். ஏதோ வேலையே இல்லை நண்பா, இதனாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போகலான்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டோம். அதுவும் வந்து பாருங்கள் 2 நடருக்கு தான், 2 இடத்துல ஒவ்வொரு நடருக்கு தான், கூட்டி கூட்டி தான் அள்ளி ஆகணும். என்ன பண்ணுறது? நோட் பண்ணி ஆமாம், அந்த வண்டி பேர், கம்பெனி பேர் இண்டோஃபார்ம் ட்ரேட். ப்ரோ இண்டோஃபார்ம் ட்ரேட் எப்படி இதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. எங்கள் ஊரில் ஒரு 2-3 பேர் எடுத்துருக்குறாங்க. இண்டோஃபார்ம் நிறையா பேர் இப்போ வாரம் எடுக்கிறாங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா லோடிங்கு உழவு எல்லாம் எப்படி இழுக்குது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஏய் அம்மா சும்மா இருந்தால் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க. எவ்வளோ காட்டில் போய் தாத்தா வர சொல்லு, வண்டி எடுத்துகிட்டு போ. ஓகே நம்ம பாரு, கொஞ்சம் தான் வரும், ஒரு நட தான் வரும். இன்னொரு நட இன்னொரு இடத்துல இருக்குதான். சரி எதுவும் வேலை இல்லாத அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் ஒரு நட குப்பை அள்ளி கொட்டினா ட்ரேடருக்கு 400 ரூபா, ஜேசிபிக்கு 300 ரூபா ப்ரோ. ஒரு நட 2 நடக்கு வந்தால் இவ்வளோ தான் வாங்குவோம். நீங்களாம் ட்ரேடரில் குப்பை அள்ளி கொட்டினா நடைக்கு எவ்வளோ வாங்குறீங்க என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. என்ன ஜேசிபியில் ஆளுன்னா அமுத்தி அள்ளிக்கலாம், ஆளுங்களாக இருந்தால் அமுத்தி அள்ள மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். பாருங்க போட்டு நிறையா அமுத்தி போடுவோம், டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன வண்டி 30+ இருந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இவ்வளோ பெரிய வண்டி தேவையில்ல, அது மைலேஜ் கொஞ்சம் சிக்கணும். இதே ட்ரேடரை ஏதி வந்து ட்ரேடரில் அள்ளி கொட்டிட்டு போயிடலாம். எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் அள்ளி கொட்டி போடலான்னு வச்சுக்காங்களேன். என்ன வந்துட்டு போகிற ரன்னிங் டீசல் தான், ஏதோ பக்கம் இது வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு ஊருக்குள்ளே.
ஏதோ சும்மா இருக்கிறது எதுவுமே இல்லையே, வாடகையே எதுவும் இல்லை. நேற்றுனாச்சும் ஏதோ ஒரு மணி நேரம் ஓட்டணும், இன்றைக்கி அதுவும் இல்லை. எங்கே 1 மணி நேரம், அரை மணி நேரம் தான் வந்துச்சு. அதனால வண்டி வச்சுக்கிறவங்கலாம் வந்து உண்டுன்னு ஓட்டி சம்பாதிச்சு விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா வச்சுக்காங்க. உனக்கு என்னடா ட்ரக் ஓடுது, ஜேசிபி ஓடுதுன்னு உங்களையும் எத்தனை பேர் நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோடய வலி தெரியும். செலவு கூட காசு இல்லாத வண்டிக்காரனுடைய திண்டாட்டம்லாம் அப்போ தான் தெரியும். எங்கள் நிலைமையும் அப்படி தான். செலவு கூட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதோ இது 2 இடம் இல்லைனா கூட ஒரு 1500 கிடைக்குமேன்னு நாங்கள் வந்துடுறோம். இல்லைனா அந்த ஒரு நட குப்பை இப்போ நம்மளுதே வண்டி பொட்டி இருக்கிறதுனால தான். இதே போய் தனியாக ஒரு ஜேசிபி வந்து 2 இடம் குப்பைன்னு வாங்கினா யாரும் வரமாட்டாங்க. எந்த ஜேசிபி வரமாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா கட்டுப்படி ஆகாது. 500 வந்து கட்டுப்படி ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். போகலாம் போ. காலை ஊனியே போங்க. போகலாம் போ, இன்னும் இறங்கி வா. அந்த இடத்துல ஜேசி பைக்கிட்டு மட்டும் பார்த்துப்போம். தூக்க சொல்லிட்டா, தூக்கியா பைக்கிட்டு தூக்க. போயிட்டாரா? இல்ல எங்கடா போய் தொலைஞ்சுது? காணாமா இங்கே. நீ ஒரு நடம் இல்லை, அதுங்காட்டியா கோயில் கொட்டமாக வந்துடுவார். எந்த வழியில் பார்த்தீங்க? தாத்தா எங்கே போயிட்டாருங்க? எல்லாம் அமுச்சிட்டு இல்லை. அப்புறம் தாத்தா வந்துட்டா ஏன்டா அமுத்தா தள்ளிப்பிட்டீங்களாடான்னு கத்துவார். இது கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நடை அல்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும் நண்பா. இதே 10 நடை 5 நடை அல்றதா இருந்தால் படப்படன்னு ஆகும். ஒரு நடை வரும் அவ்வளோதான். இன்னொரு நடைக்கு அங்கே கேட்டுருக்கிறாராம். இப்படி அழுத்தி அள்ளிக்கணும் நண்பா. ஆனால் விற்கிறவங்க வந்து இந்தளவு அழுத்தி அள்ளுறதுக்கு விட மாட்டாங்க. அப்படியே அள்ளி போட்டு கொண்டு போவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அழுத்தி அள்ளுறதுக்கு விற்கிற காட்டுக்காரர் விடவே மாட்டாங்க. உங்கள் சைடெல்லாம் வந்து குப்பை என்ன ரேட்டுக்கு நடை போகுது. இப்போ வந்து குப்பை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடை வந்து 1200 போகுது நண்பா. நல்லா குப்பையாக இருந்தால். மித்தபடி செத்த செருவெலாம் இருந்துச்சுன்னா வந்து 1000 900. நல்லா ஆட்டாம்புழக்க நல்லா மாட்டு சாணமாக இருந்துச்சுன்னா தென்னந்தோப்புக்கு இந்த வெள்ளாமை கட்டுற காட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதை வாங்கி கொட்டுவாங்க. யூரியா உரம் போடுறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொட்டுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இழுத்துட்டு போதா? வெயிட் பத்தல உனக்கு. நீ வெயிட் இல்லை, கொஞ்சம் வெயிட்டாக இருந்தீங்கன்னா உன் வெயிட் அப்படியே வண்டியில் வச்சு அமுத்தும் டக்குன்னு நிற்கும். எங்கடா போய் தொலைக்கு வந்தீங்க? அவர் எங்கடா வர்றாரு? அவர் தான் காட்டுக்காரன். தாத்தா கத்துவார். கொஞ்சம் ரூபாய் கொடுக்க அவளு. அடுத்த நடைக்கு ஒரு நடைக்கெலாம் வரமாட்டேன்னு தாத்தாங்கிறான். இது எங்களுக்கு நட்டம் தான் ப்ரோ. உண்மையை சொல்ல போகிறான். ஏதோ கொஞ்சம் முன்னாடி போ. ஏதோ வந்துட்டோம். ஏதோ நாங்கள் உழவு ஓட்டுற காடு அப்படிங்கிறதுனால தான்
வேறு யாராச்சும் கூப்பிட்டுருந்தானா கண்டிப்பாக இதுக்கு வந்திருக்க மாட்டோம். என்னடா வெயில் இந்த போடு போடுது. வரலாமா? ஒரு நட குப்பையே வலிச்சு வலிச்சு சுரண்டு அழுற மாதிரி இருக்குது. நீ அங்கே ஒரு நடக்கு தான் யார் தான் வாங்கியிருக்கிறாராம். தோட்டத்துக்கு ஏண்டா அதே சாப்பாடு அக்கா கொஞ்சம் உண்டுன்னு போட்டால, அதனால வண்டி லோட் ஆயிடுச்சு. ஒரு நட ஒரு வழியாக ஏற்றி போடணும். ஒரு நட அழுத்தவும் பார்த்தீங்களா குப்பை எவ்வளோ கீழே போயிடுச்சு. இதுக்கு தான் வந்து வைக்கிறவங்க வந்து அழுத்தி அள்ளக்கூடாதும்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா, உங்கள் ஏரியாவிலாம் குப்பை என்ன ரேட்டு அள்ளுது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜேசிபிக்காரரை கூப்பிட்டிங்கன்னா ஒரு நட குப்பாளி போகிறதுக்கு எவ்வளோ நடைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, ட்ரேடருக்கு எவ்வளோ வாங்குறீங்க, ஜேசிபி எவ்வளோ வாங்குறீங்க. இல்லை ப்ரோ எங்கள் ஊரெலாம் வந்து குப்பையெல்லாம் வந்து ஆளுங்க தான் அள்ளுவாங்க அப்படின்னாலும் சரி. கீழே தண்ணிக்கு கிணத்துக்குள்ளே போகுது. நடுவே கிணத்துல போர் போட்டுருக்காங்க. சத்தியமா போர் பைப் எங்கே போகுதுன்னு பாரு, கிணத்துக்குள்ள தான் போகும். ஏர் பைப் எங்கே போகுதுன்னு பாரு, கிணத்துக்குள்ளே போடுறா அது. அவ்வளோதாண்ணா, தாத்தா இருக்கிறதெல்லாம் சுரண்டி அள்ளிட்டாங்க. இன்னொரு பைட்டு வர மாட்டேங்குதா அந்த இடத்துல. அதான் ஒரு நடையே 10 தாண்டா இருக்குது. அள்ளி படம் சரியா போயிடும். நம்ம வண்டியில் அள்ளி போட்டு இவ்வளோ அள்ளி போட்டோம். அழுத்தி விட்டோம்ல, எங்கே அள்ளுவாங்க வண்டியிலலாம் 1.5 நட குப்பது. ஆளுங்கள்லாம் 1.5 நட போதும், ஓரம் எடுக்காத. போதும் விட. எந்த வயலில் தான் கொட்டணும்? எது தடத்துலேருந்து கீழே இறங்கணுமா? அந்த சோள கடா இந்த பக்கம் இருக்கிறதுக்கா? ஒரு நேரம் தானே அந்த வயலுக்கு? ஒரு நேரம் தானே அந்த இல்லை அதே வயலுக்கு 2 நடையா? தடத்துலேருந்து கீழே இறங்கணும் இந்த மேல் வயலுக்கு தானே, கீழே வயலுக்கு இல்லை. வாடப்பலாம். நீ பைக் எடுத்துருவாடா. டேய் சந்தோஷ, டேய் நீ பைக் எடுத்துருவா. சாவிக்குதா உன்ட்டா? டேய் நீங்க தானே கடைசியா போயிட்டு இருந்தீங்க. போலாம். ஐயம்மா போலாம். தாத்தா
புதுசாக என்ன சொல்கிறாருன்னா 10 குட்டானா கொட்டுறதான். ஓ இது என்ன பண்ணுது, வண்டி என்ன பண்ணுது, போ ஏறிப்போ, இறங்காத. தாத்தாவை தேர் ஓட்டினாலும் பொங்கலுக்கு அவன் கரும்பு விளைஞ்சிட்டு எடுக்குது தாத்தாவோட காட்டில். செங்கல் இப்படி கொண்டாந்து ஓடிப்பாங்க. இந்த நட இந்த குட்டா போது, இறஞ்சிட்டு போகுது போ. இதில் கீழே அந்த வயலு சோளக்காட்டு, இந்த நெல்லங்காட்டுக்கு அடுத்து சோளக்காட்டு இருக்குது, சோளக்காட்டு கீழே அந்த ஏரி கட் பண்ணி போ. லைட்டு மட்டும் கட் பண்ணிக்க ஃபுல்லா. டே கொஞ்சம் தள்ளி போ, அந்தானே போய் கொஞ்சம் ரூபாய் தள்ளி வா. சூப்பரா. இன்னொரு நட இதுலே விட்றா. அந்தான மாதிரியா கொஞ்சம் முன்னாடி போ. இது நேரம் கொட்டு. அப்படியே கொட்டிட்டு போ, அவ்வளோ தூரம்லாம் போவாத்தா. என்ன தாத்தா நீ புதுசா ஒரு டெக்னிக் சொல்றீங்க? சரி அந்த பக்கம் டோரை போடு. டோரே போட்டு போட்டுரு போட. தூக்கி விட்டுட்டு அப்படியே போகிறதான், கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு கொட்டிக்கிட்டே போகிறதான், காடு போகிறான். போ தாத்தா புதுசாக டெக்னிக் சொல்கிறார். நீ கொட்டிக்கிட்டே போ, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு சாறு விடு, காடு பூரா சாறு விடு. குட்டானா கொட்டு யார் இறக்கிறதுன்னு இவர் என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க நண்பா. கொட்டுட்டோம். போயிட்டாரு. கொட்டிட்டே போ. இரு. போ தூக்க. சூப்பர்ரா. இதை கொட்டுனா கூட 5-6 குட்டனா வந்திருக்கோம். அவர் எங்கடா நம்ம பேச்சு கேட்குறாரு? இரு. நாம் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு. நான் கொட்டுனா 6-7 குட்டானா கொட்டிருக்கோம், ஈஸியாக இருக்கிறதுக்கு. வாடா. அவர் நாம் சொல்கிறதெல்லாம் வச்சுக்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரு அவர். எங்கே இருக்குது தேர்வு?
இறக்கிட்டா நீ எப்படி இருப்பா? அதெல்லாம் இறுகி போயிடும். ஒட்டுருந்தா 4 மணி. அதுதான் நாம் ஒட்டுறத இது எல்லாம் 2 கூட்டம் பெருசு தான் வச்சு ஏறி கட் பண்ணு. அதெல்லாம் ஏறு இன்னும் இறங்கி வா. இப்போ கட் பண்ணு. அதான் அந்த ஓரம் ஏறி விடு. இந்த ஓரமாக விடு. அங்கே பார்க்காதாலும் இங்கே பாரு. ஏறு 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 ஓரம் ஏறு ஓரம் ஏறு ஓரம் ஏறு ஓரம் ஏறு. இந்தானே ஏறுறான். அங்கே போய் நான் தான் இந்தானே ஏறான்னு அங்கே கூட பார்த்தா இந்தானே தான் பார்க்கணும். அங்கெல்லாம் பார்க்கவே கூடாது. நீ போட்டு வண்டி போகாது திரும்பி போட்டி போயிடாது. இன்னும் ஈஸியான நேரத்தில் ஓடுற அளவு எல்லாம் ஈஸியாக ஓட்டிட்டா. இன்னும் எவ்வளோ இருக்குது டெய்லர் வேஸ்லாம் விட்டுட்டு எப்படி எந்த அளவுக்கு ஏறி கட் பண்ணால் ஒரு இடம் கட் ஆகணும் இனிமேல் தெரியும். இல்லைன்னா போய் கொட்டி மாட்டிக்கலாம். இது மாதிரி எடுத்துடலாம். அப்புறம் முன்னாடியும் எடுக்க முடியாது, பின்னாடியும் எடுக்க முடியாது. இந்த ஒரு பழம் கிலோங்க மாட்டிகிட்டே வெடியே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க முடியாது. சிரிக்காதரா அது மாதிரி ஆயிரும். அப்புறம் ஓகே நம்ம இன்னும் அங்கே ஒரு நடை குப்பை இருந்தோம்மா. இப்போ தான் இவத்துக்குள்ள ஒரு நடை, நமக்கு ஒரு 3/4 நடை. ஒரு வண்டி வருமா என்னன்னு தெரில. வரலாவா கொஞ்சம் அண்ணா தள்ளி வா. மாறி அந்தாண்ணா அந்த பக்கமும் தள்ளி போலாம் போ. இந்தாண்ட தள்ளியா இந்தாண்ட மாதிரி வா. ஓகே நம்ம இந்த ஒரு நட குப்பையும் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது. சொல்லுங்கண்ணா. அதான் அவ்வளோ ஒரு 1/4 மணி நேரம். தம்பி கூப்பிட்டீங்களா? இங்கே யாருன்னா இருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். இருந்தால் ரசனா கூப்பிட்டு வரேன். சரி. சரி அள்ளி போட. இதில் வேறு வரதே 2 நடை. இதில் வேறு கோவில் என்னங்கிறான் நண்பா. இன்னொரு வண்டியும் பொட்டி மாட்டிட்டு போகலாங்கண்ணா. 2 வண்டியில் ஒவ்வொரு நடை அள்ளிட்டு வந்துடலாங்கிறான். இறக்கிறது வேறு 2 நடை. இதுக்கு வந்து எத்தனை டெய்லர் எடுத்துகிட்டு போகிறது சொல்லும் போல. கொட்டுறதும் பக்கத்தில் தான். ஒரு இங்கேருந்து ஒரு 2 தலைமாடு வெயில் தான். இதுக்கு போய் 2 வண்டி எடுத்துகிட்டு போய் என்ன நண்பா பண்ணுறது? அதனால தான் ஒரே வண்டியில் போதுண்டா சாமியே அப்படின்னு சொல்லிட்டேன் பண்ணுப்பா. வேறு இப்போ எப்படி இது அல்றது? இது மாதிரி குப்பை உண்டுன்றதா கப்புன்னு லோட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் அதிகபட்சம் 3 நிமிஷத்துலேயே லோட் ஆகிரும். குப்பை கம்மியாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சுரண்டி எல்லாம் டைமிங் தான் ஆகும். டீசலுக்கே சரியாக போயிடும். இதே அங்கே இல்லைன்னு சுரண்டி அள்ளணும். இது ஒரு 1.5 நடை குப்பை வரும். அதனால் ஒரு நடை அள்ளிக்கிட்டு விட்டுருவாங்க காட்டுக்காரரு. இந்த குப்பையெல்லாம் வந்து 1200 ரூபா. குப்பையை பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு. இது வந்து 1200 ரூபா வாங்கிவிடுவாங்க வண்டியில். இதே வந்து இன்றைக்கெல்லாம் அல்றதுல எங்கள் ஊரெல்லாம் ஆளுங்களே இல்லை நண்பா. ஏய் தாத்தா ஒரு கண்ணு பாரு. இது காசு போட்டு வாங்குறாங்க ப்ரோ. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா குப்பை நல்லா நீட்டாக அழுத்தி வாங்குவாங்க. முன்னாடிலேருந்து வந்து இவருக்கு சொந்த குப்பை. இது வந்து காசு போட்டு வாங்குறாரு. அதனால் வந்து நல்லா மூளை முடுகெல்லாம் சுத்தமாக அழுத்திட்டு நீட்டாக அள்ளி போடுவான்னு வச்சுக்கோங்க. கேப் இல்லாத கப்புன்னு அள்ளிக்குவாங்க. ஏன்னா இவங்க 100 ரூபா சேர்த்து கேட்டாலும் கொடுத்தாகணும், 100 கம்மியாக கேட்டாலும் கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து இவங்க பாரு நம்பாளுங்க குப்பை அழுத்த போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. குப்பைலாம் நல்ல குப்பையெல்லாம் வந்து அழுத்தினா வந்து அப்படியே ஃபுல்லாக செருமணும்பா. அதனால தான் வந்து ஒரு சில பேர் வந்து குப்பையை வந்து அழுத்தி அள்ளக்கூடாதும்பாங்க. இன்றைக்கி எல்லாமே வண்டி ஆகி போச்சு. பூரா அழுத்தி தான் அள்ளி ஆகணும், வேறு வழியில். எங்கே பார்த்தாலும் அது இதுக்கெல்லாம் வந்து குப்பை அள்ளுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டாச்சியில் சின்ன வண்டி 30+ இதில்
அந்த வண்டியாக இருந்தால் இந்த குப்பை 2 நடம் 1 நடம் அள்ளுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நண்பா. அதுவும் வந்து சின்ன பொட்டியாக இருக்கும். அதுக்கு அந்த பொட்டியிலே அப்படியே ஏற்றிட்டு வந்துடலாம். திரும்பி அந்த பொட்டியிலே குப்பையை அள்ளிவிட்டு திரும்பி அந்த ஒரே ஆள் போனால் போதும், ஏற்றி அள்ளி கொட்டிட்டு வந்துடலாம். இன்னொரு ஆளே தேவையில்லை. சின்ன இடமா இருந்தால் கூட அது சந்தில் கூட பூந்து குப்பையை அள்ளி போட்டுரும் அந்த வண்டி. இதில் அள்ளி போட முடியாது. அதாக இருந்தால் ஈஸி. இது டீசல் அதிகம், அது டீசல் கம்மி. மணிக்கு இந்த 30+ வண்டி யாராச்சும் வச்சுருந்தா சொல்லுங்க நண்பா. அது வண்டி என்ன ஜேசிபி 30+ எவ்வளோ டீசல் போகுது, அது எப்படி பரவாயில்லையா, எடுத்தால் ஓட்டம் பரவாயில்லையா, மணிக்கு மைலேஜ் எப்படி கொடுக்குது என்னென்னு அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்க நண்பா. எப்படியோ இன்னொரு 3 மாதம் கழிச்சுட்டு 30+ ஒன்று போடலான்னு ஒரு சின்ன ஆசை. அது போட்டால் ஓடுமா? ஏன்னா எல்லோரும் சின்ன சின்ன பைப் லைன் இது மாதிரி குப்பை அள்ளுறது நாம் ஓட்டிக்கலாம் பாருங்கள். நம்மக்கிட்ட 2 கற்றுக்குட்டிங்க இருக்கிறானுங்க. இவங்க எல்லாம் இன்னும் 1 வருஷம் போனால் நல்லா பழகிக்குவாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு வண்டி அப்படியே பொலை போட்டிட்டுக்கலாம் பாருங்கள். பழகிட்டா வந்து அந்த வண்டியே எடுத்துகிட்டு போய் குப்பை ஓட்டிட்டு வந்துடலாம். அதனால் 30+லாம் எப்படி இருக்குது? ஜேசிபி பரவாயில்லையா, கிட்டாச்சி பரவாயில்லையா? இன்றைக்கி ஜேசிபி தான் அதிகமாக போகுது. கிட்டாச்சி வந்து 5 லட்ச ரூபா சேர்த்து சொல்கிறாங்க. ஜேசிபி 5 லட்ச ரூபா கம்மியாக சொல்கிறாங்க. உங்கள் சைடெல்லாம் 30+ போட்டிருக்கிற நண்பர்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்களா? ஓரளவு ஓடி இருக்குதா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நம்ப. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி 2 நடம் 1 நடம் குப்பை அள்ளுறதுக்கெல்லாம் அதெல்லாம் பெஸ்ட்டு. 2 லைன் பைப் போடுறது, 1 லைன் பைப் போடுறது, அதெல்லாம் அதே வண்டியில் அள்ளி கொட்டணுமா? திரும்பி அதே வண்டியில் ஏற்றிட்டு வந்துடணுமா? அதுக்கு ஜேசிபி எடுத்துகிட்டு போயிடும். பாருங்க சந்தோஷ் கோகுல் சொல்கிறான், வண்டிக்கு டயர் மாத்திர வேலையே இல்லைங்கிறான். பஞ்சராகி நிற்காது. அதனால் அந்த வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா. சேர்த்துலேயும் மாட்டாதான். சேர்த்துக்கு எதுக்கிட்டா போகுது? அது சேர்க்கூட பொறுத்து 1.5 நடம் வரணிங்க, 1 நடையே குப்பையை காணும். ஏதாத்தா இதெல்லாம் உடக்க ஓவரா இல்லை. அதுவும் இன்னொரு இப்போ இதை 10 நிமிஷம் அல்றமா, அது இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்தியும். சின்ன பைக்கிட்டு தானே அது. 2 ஒரே அளவு தான் பொட்டியும். இது ஹெவி, அது மெலிஸ் பொட்டி. இது கல்லு பொட்டி, அது மண்ணு பொட்டி. சரி எடுற கோல் போகலாம். போதை விட இங்கே லண்டனா போகுது கொட்டுறதுக்கு. எடு கோவில் போகலாம். இந்தானே இந்த சால் விட்டு வந்துடுறதா? நீங்கள் போகிறீங்களா? கம்பெனிக்கார் அவ்வளோதான். ஹலோ சொல்லுங்கள் மேடம். நான் டிரைவிங்கில் இருக்கிறேன் மேடம். அப்புறம் கொடுக்கும். கட் பண்ணு. என்ன பண்ணோம், அந்தானே போய் அதில் போய் இறங்கி வரணும். வாய்க்காலில் இறங்கி வா. வாய்க்கால் விடு. எழுத்து ஜோரம் போயிடும். லைட்டாக அப்படியே தள்ளி விட. முட்டுக்கல்ல மாட்டிக்கிச்சு. அப்படியே மாறிக்க. போச்சுரா. ஒரு ரோட்டு கூட குப்பை போயிடுச்சுரா. ஒரு ரோட்டு கூட கஷ்டப்பட்டு ஒரு நட ஒரு பைட்டு ஒரு அடி அள்ளி போட்டார். அவர் அவத்துல கொட்டி போச்சு. அது குப்பை வாங்கிட்டு போகிறேன் இன்னும் அப்படி தான்டா. கடைசியாக கொஞ்சோன்னு இருந்தால் கூட அதே அள்ளி போடு. அந்த ஒரு நட குப்பையில் கேட்காதான் அவர் என்னது கொட்டுறது. அப்படி சொல்லிக்கலாம்.
ஏறி கட் பண்ணு. ஆ ஃபுல்லாக ஒடிக்காது. ஆ அப்படியே தானே அந்தான் தாரைக்கு போயிடும். அது வராரு. ஆ சரி பெண் சுற்றி எடுத்துடும். சுற்றிட்டு அவராவது வராதிருப்பாரா? இப்படி கொட்டுறா, அப்படி கொட்டுறா. ஹலோ சரி அவர் சொல்ற மாதிரி நீ கொட்டிட்டு போடா. உனக்கு தானே வேலை கம்மி. இந்த மாட்டி விட்டு போ. அவர் சொல்ற மாதிரி நீ தூக்கி விட்டு வா. உனக்கு வேலை கம்மி தானே. இவன் கோவில் என்னங்கிறானா, ஒவ்வொரு கூட்டானா கொட்டலாம் தாத்தா அப்படிங்கிறான். அவர் என்னங்கன்னா நீ இதே மாதிரி தூக்கி விட்டு போடாங்கிறாரு. நீ தூக்கிட்டு போ, உனக்கு தான் வேலை கம்மி அப்படிங்கிறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். என்னோட குப்பை தான் முடிஞ்சது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல். போலாம். போயிட்டாரு. தூக்க போ. வேகமா போ. போடா, வேகமா கொட்டி போச்சிடலாம். வேகமா போடான்னு சொன்னல, பைத்தியக்காரனா. நானாச்சும் போயிருப்பேன்டா. வேகமாக போடான்னு சொன்னல, பைத்தியக்காரனாட்டு வேலை பண்ணி என்ன சொல்கிறல்ல. இங்கேருந்து யார் அள்ளிட்டு போயிருப்பாங்க? நான் தான் வேகமாக வண்டி விட்றான்னு சொன்னல. இப்போ இங்கேருந்து அவ்வளோ காடு சொட்ட வந்து போச்சுல. சொன்னால் ஒருத்தன் சொன்னால் என்னன்னு கேட்கணும். இப்போ இதை யார் அள்ளி கொட்டுறது? என்னடா போடா. இப்போ இதனாச்சும் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரே இடத்துல கொட்டிவிட்டேன். நான் தான் வேகமாக போக சொல்கிறேன் வண்டியை. அவர் வராரு. நான் தான் வண்டி வேகமாக விட்றேன்னு என்ன நீ என்ன நினப்பில் போன? அது எப்படி கொட்டா போயிரு நீ? அதுக்குன்னா அது இப்போ யூத்தில் கொட்டி என்ன பண்ணுறது? போகலாம். ஏறி கட் பண்ணும். எப்படியோ அவர் வேலை வச்சுட்டார். போ படாது போ.